வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இது குரோதி வருடம். குரோதி வருடத்தில் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, திதி தேய்பிறை சதுர்த்தி, யோகம் சித்தயோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கான விசேஷமான நாட்களில் சதுர்த்தி விரதம் உண்டு. அதில் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகரை தரிசிக்க வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது. விருச்சிகத்தில் சந்திரன். கும்பத்தில் சனி. மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்று சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் விநாயகரை வணங்க வேண்டும். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சதுர்த்தி விரதம் என்பது வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை காலையில் நேரத்தில் போய் விநாயகரை வணங்கணும். தேய்பிறை அப்போ வரக்கூடிய சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் வணங்கணும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது. விக்னங்களை போக்கக்கூடியவர். விக்னம் அப்படின்னா தடை. பண்டாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் பெரிய பிரச்சனைக்குரியவனாக இருந்தான். அவனை அழிக்க முடியலை. அவன் ஒரு விக்னம்னு ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தான். அதை ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ விநாயகர் போய் தன்னுடைய கொம்பினால் அதை உடைச்சி தூள் தூளாக்கினார். அதனால் அவருக்கு விக்ன விநாயகர்னு அப்படின்னு பேர். அவனை அழித்தார். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், விக்னங்களை அந்த விக்ன விநாயகர் போக்குவார். இதை நம்ம மாலை நேரத்தில், சந்திரோதய நேரத்தில் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அங்கே நின்று விநாயகரை தரிசித்து அருகம்புல் மாலை போட்டு ஒரு சிதறுகாய் விட்டு 21 முறை வலம் நம்ம கோரிக்கையை, வேண்டுதலை, நம்மளுடைய சங்கடங்களை சொன்னால் அவர் தீர்த்து வைப்பார். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. எல்லோரும் விநாயகரை வணங்குங்கள். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் அளவாக பேசணும், கவனமாக இருங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்கள் காதுக்குள் விழலாம். அது சில மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். இன்றைக்கி ஒரு நாள் கவனமாக இருங்க. நாளைக்கு அப்புறம் நேரம் மாறிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 கிரகங்கள் 12ஆம் இடத்தில், 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில். வரவு அதிகமாக வரும், செலவுகளும் இருக்கும். வரவும் செலவும் கலந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன். மிகப்பெரிய யோகம் இது. 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வலுவாக அமரும்போது பெரிய அளவில் தன லாபங்கள்லாம் கிடைக்கும். 5 கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல பெரிய அளவில் வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டு. உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் ராகுவோடு இருக்கும்போது பலமாகத்தான் இருக்கும். அதனால் வெற்றிகரமான நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள், ஒரு நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் இன்றைக்கி நீச்சம் பெற்றாலும் இது ஒரு யோகமான நாள் தான். ஏன்னா சந்திரன் நிற்கக்கூடிய வீடு செவ்வாயின் வீடு. அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு நிறையா புகழ் கிடைக்கும், தன வருவாய் கிடைக்கும். தந்தை வழி ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தந்தைக்கு உங்களால் நலம், உங்களுக்கு தந்தையால் நலம். சிறப்பான நாள்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம், கூடவே குரு 9ஆம் இடத்துல, சுக்கிரனும் 9ஆம் இடத்துல, ராஜ கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அரசால் லாபம், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு லாபம், அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் இப்போது 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் இப்போ உங்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. வெளியூரில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, சொந்த ஊர் வந்து குடும்பத்தோடு எப்போ இணையலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பும் கூடி வரும். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் சந்திரன். இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு உண்டு, அல்லது எதிர்பார்த்த நல்ல செய்தியே வந்து சேரும். சுப விரயங்களாக இருந்தாலும் மனதிற்கு திருப்தியான விரயமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி செலவுகள் உண்டு, நல்ல செலவுகள் உண்டு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். சந்திரன் ராசியை கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அதிகமாக வேலை இருக்கும். பொதுவாக வந்து சந்திரன் எப்போ ராசியை கிடக்குதோ அப்போல்லாம் வேலை சுமை, வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அதனால் உடல் நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தபோதும் இன்றைக்கி எல்லா விஷயங்களும் தடையின்றி நடக்கும். இன்றைக்கி நீங்கள் யாரை சந்தித்தாலும், எந்த நபரை சந்தித்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மனிதர்களை தான் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. அவர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அது ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி நீச்சம் 12ஆம் இடத்துல, இதெல்லாம் ஒரு யோகம். 8 12ஆம் இடம் வந்தால் யோகம். அது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதனால் திருமண விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய நேரம். திருமண உறவுகள் மேம்படும். திருமணமாகி இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், குழந்தை உருவாகக்கூடிய நேரம், நல்ல நேரம் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7 அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் என்பது நம்ம எதை செய்தாலும் அதில் ஒரு லாபம் உண்டு. அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இடம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ அனுகூலம் கிடைக்கும். அந்த 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது அந்த வீட்டிற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு உபஜயஸ்தானம். அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயமும் வெற்றியும் உண்டு. அதற்கான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி தேடி வரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. சில பேருக்கு ரொம்ப நாளாக சில முயற்சிகள் செய்து அதில் சில தோல்விகள் கிடைச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, விநாயகரை வணங்கி சில காரியங்களை முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. 7 கிரகம் சூரியன் உங்கள் ராசிக்கு, அதாவது சனி பகவானின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து கொஞ்சம் எதிர்மறையான விஷயத்தில் செய்யத்தான் செய்யும். ஆனால் 7 கிரகம் ஒரு கேந்திராதிபதி அப்படிங்கிற அமைப்பில் பார்க்க போனால் அவர் நன்மை செய்யணும். அவர் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாள். முயற்சிக்க வேண்டும், வெற்றி கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் சந்திரன். அவர் இப்போ 9ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு சிறப்பு. ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சுக்கிரன் இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார். அவர் 2ஆம் இடம் சென்று விட்டார். 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கார். அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் ஒரு பின்னடைவு. அதனால் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. இருந்தபோதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கார். சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம்தான் அதை விநாயகர் தீர்த்து வைப்பார். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வணங்குவதே சிறப்பு. இன்றைய நாள் நல்ல நாள்.